ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MomandMeeSecrets. இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் ஒரே ஒரு லைன் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ், பட் அது பாசிட்டிவாக கூட இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய ப்ரெக்னன்சி கிட்டை டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு லைன் தான் வந்துச்சு. அதுவும் நான் பீரியட் மிஸ் ஆகி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பண்ணது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன், அந்த சி லைன் வந்துருச்சுன்னா கிட்டு நல்லா வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். டி லைன் வந்தால் தான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம்னு அர்த்தம். நான் என்ன பண்ணேன்னா அதை வச்சுட்டு சரி நெகட்டிவ் அப்படின்னு நினச்சிட்டேன். 1 ஹவருக்கு அப்புறம் அது திருப்பியும் நான் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு ஃபேட் லைன் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபேட் லைன் இல்லையா இருக்குது. ஸோ அப்போ இல்லையா இது இண்டிகேட் ஹெச்சிஜி லெவல் கொஞ்சம் யூரினில் இருக்கிறத விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது ப்ரெக்னன்சிக்கான தான் சிம்டம், ஏர்லி ப்ரெக்னன்சியோட சிம்டம். இது எப்போ இந்த மாதிரி ஆகும்னா, கன்செப்ஷன் நமக்கு குழந்தை நிற்குது இல்லையா, அது லேட்டாக நின்றுச்சுன்னா அந்த மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் இல்லையா இது இல்லையா நான் ஒரு யூடியூப்பில் டாக்டர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது ஃபேட் லைன் தெரியுது, அப்போ கன்ஃபார்மாக மேபி இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இதே டெஸ்ட்டை திருப்பியும் ரிப்பீட் பண்ணேன் ஆஃப்டர் 5 டேஸ். சரிங்களா? அது வாங்கி நீங்கள் யூரின் 2 to 3 ட்ராப் விடும்போது சி லைன் ஃபஸ்ட்டு வந்துடும், டி லைன் அதுக்கப்புறம் தான் வரும். சி லைன் வந்துச்சுன்னா டிவைஸ் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். டி லைனில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஹெச்சிஜி ஹார்மோன் இருக்குது, அதிகமாகவே இருக்குது நார்மல் பர்சனை விட. தட் மீன் ப்ரெக்னென்ட்னு அர்த்தம். அப்போ நாம் பார்க்கும்போது அந்த கிட்டில் போட்ட உடனே அதான் ஆஃப்டர் 5 டேஸ், தட் மீன் பீரியட் மிஸ் ஆகி 15 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணும்போது அப்போது எனக்கு 2 லைன்ஸ் கிளியராக தெரிஞ்சுது. நான் ஏன் இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த லைன் வரலன்னா 2 மினிட்ஸ் அதுலேயே கொடுத்துருக்கே 2 to 3 மினிட்ஸ்லேயே பார்த்துடலாம், இது இல்லையா குயிக் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு அதனால எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே வெயிட் பண்ணுங்கள். நமக்கு தெரியாது இல்லையா, குழந்தை லேட்டாக நிற்கலாம் நமக்கு. அப்புறமா இல்லைன்னா அந்த ஹார்மோன் நமக்கு கம்மியாக சுரக்கலாம், லேட்டாக சுரக்கலாம். சரியா? அதுக்காக நீங்கள் இல்லையா இது ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும்தான். இந்த 2 லைன் வந்த அப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் எப்படி என்னென்ன இன்டேக் எடுத்துக்கணும், அப்புறமா அயன் டேப்லெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய ஹெல்த்தை பார்த்து பொறுத்து. சரிங்களா? இதே மாதிரி இந்த கிட்டில் உங்களுக்கு ஃபேட் லைன் இருக்குது, அப்புறமா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்றதுக்காக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். I hope you like this video. Thank you for watching, friends. Thank you.